சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடந்தது. தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. முதல்வர் பதவியேற்பு விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது சர்ச்சையான நிலையில மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் இசைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு நடந்த தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கத்தில் சேர்க்கப்பட்ட தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத், அவினாசி எம்எல்ஏ கமலி, குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித்குமார், கும்பகோணம் எம்எல்ஏ வினோத், திருவாடனை எம்எல்ஏ ராஜீவ், ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி, ஆர்கே நகர் எம்எல்ஏ மரியவில்சன், அறந்தாங்கி எம்எல்ஏ பர்வேஷ், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் உட்பட டிவிகே கட்சியை சார்ந்த 21 பேரும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் மொத்தமா 23 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக்கிட்டாங்க. இந்த அமைச்சரவை விரிவாக்கம் மூலம் காங்கிரஸ் கட்சி சுமார் 59 வருடங்களுக்கு பிறகு தமிழக அமைச்சரவைக்கு திரும்பியுள்ளது. சென்னை பகுதிக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு. டிவிகேலிருந்து 31 பேரும், காங்கிரஸ்ல இருந்து 2 பேரும், மொத்தமா 33 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. மீதமுள்ள 2 இடங்களை விசிக மற்றும் ஐஎம்யூஎல் கட்சி வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீநாத் மீன்வளத்துறை, கமலி கால்நடைத்துறை, விஜயலட்சுமி பால்வளத்துறை, ரஞ்சித்குமார் வனத்துறை, வினோத் வேளாண் துறை, ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை, ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை, காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை, ரமேஷ் அறநிலையத்துறை, குமார் ஏஐ மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் மேம்பாடு, ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை, விஜய் பாலாஜி கைத்தறித்துறை, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. சவுக்கு சங்கர் சமூக வலைதளங்கள்ல முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை கடுமையா விமர்சிச்சு கருத்துக்களை பதிவிட்டு வந்தாரு. இதனை தொடர்ந்து அரசுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பியதா கூறி கடந்த டிஎம்கே ஆட்சி காலத்துல பல முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில கடந்த ஆண்டு யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது 2 போக்சோ வழக்குகளை போலீசார் பதிவு செஞ்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் உடல்நல பிரச்சனையை காரணமாக காட்டி 12 வாரங்கள் வரைக்கும் நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளியே வந்தாரு. பின்னர் தொடர் சிகிச்சைக்காக ஜாமீனை நீட்டிக்க வேணும் அப்படின்னு அவரோட தாயார் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் மார்ச் 25ஆம் தேதி வரை ஜாமீனை நீடிச்சது. அதன் பிறகு சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகாம தலைமறைவானாரு. இந்த நிலையில ஆந்திராவில் இருக்கிற தங்கும் விடுதியில் இருந்த சவுக்கு சங்கர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சது. அடுத்ததா சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்தது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தமிழக அரசு மருத்துவமனைகள்ல தூய்மையை உறுதி செய்ய சுகாதாரத்துறை முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நோயாளிகள் மற்றும் பொதுமக்களோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தினசரி சுத்தப்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மருத்துவமனை வளாகங்கள், நோயாளிகள் தங்கும் வார்டுகள், அவசர சிகிச்சை பிரிவுகள், டாய்லெட் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுகாதாரமாக பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றணும், மருத்துவமனைகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை அடிக்கடி மேற்கொள்ளணும் அப்படின்னும், மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளை கண்ணியமா நடத்தணும், சுத்தமின்மை குறித்து பொதுமக்களிடமிருந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், லஞ்சம் ஏதாவது வாங்கினாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதே மாதிரி தமிழகத்தில் நடக்கிற அரசியல் நிகழ்வை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.